சமாதி பிள்ளையார் அருளால் அருள் மிகுந்த கண்ணகியின் புகழ் பாட வந்தோம். ஆரையம்பதி சமாதி பிள்ளையார் அருளால் அருள் மிகுந்த கண்ணகியின் புகழ் பாட வந்தோம். கரைகாண கலைவாணி வழிகாட்ட வேண்டும், கரைகாண கலைவாணி வழிகாட்ட வேண்டும். காவலாக கந்த சுவாமி துணையாக வேண்டும், காவலாக கந்த சுவாமி துணையாக வேண்டும். ஆரையம்பதி சமாதி பிள்ளையார் அருளால் அருள் மிகுந்த கண்ணகியின் புகழ் பாட வந்தோம். ஆரையம்பதி சமாதி பிள்ளையார் அருளால் அருள் மிகுந்த கண்ணகியின் புகழ் பாட வந்தோம். கரைகாண கலைவாணி வழிகாட்ட வேண்டும், கரைகாண கலைவாணி வழிகாட்ட வேண்டும். காவலாக கந்த சுவாமி துணையாக வேண்டும், காவலாக கந்த சுவாமி துணையாக வேண்டும். ஆணவத்தால் அறிவிழந்த பாண்டியர்கள் அந்நாளில் அராஜகம் புரிந்தார்களே. வாணி விச்சியாக வந்த தாயுடன் ஐந்தனையும் வாழ்வீசிக் கொன்றார்களே. ஆணவத்தால் அறிவிழந்த பாண்டியர்கள் அந்நாளில் அராஜகம் புரிந்தார்களே. வாணி விச்சியாக வந்த தாயுடன் மைந்தனையும் வாழ்வீசிக் கொன்றார்களே. அரியதவம் செய்து நெற்றி கண் பெற்ற மாறன் அன்னை துர்க்கை ஆலயத்தை பாழடைய வைத்தான். அரியதவம் செய்து நெற்றி கண் பெற்ற மாறன் அன்னை துர்க்கை ஆலயத்தை பாழடைய வைத்தான். அச்சுறுத்தும் பாண்டியரின் அகம்பாவம் போக்க, அச்சுறுத்தும் பாண்டியரின் அகம்பாவம் போக்க ஆதிபரா சக்தி என்று லீலைகள் புரிந்தார், ஆதிபரா சக்தி என்று லீலைகள் புரிந்தார். அரியதவம் செய்து நெற்றி கண் பெற்ற மாறன் அன்னை துர்க்கை ஆலயத்தை பாழடைய வைத்தான். அரியதவம் செய்து நெற்றி கண் பெற்ற மாறன் அன்னை துர்க்கை ஆலயத்தை பாழடைய வைத்தான். அச்சுறுத்தும் பாண்டியரின் அகம்பாவம் போக்க, அச்சுறுத்தும் பாண்டியரின் அகம்பாவம் போக்க ஆதிபரா சக்தி என்று லீலைகள் புரிந்தார், ஆதிபரா சக்தி என்று லீலைகள் புரிந்தார். பரராச முனிவர் மகள் நாகமங்களை குருவி பராசக்தி மதுரையை அடைந்தாள். நெற்றியிலே கண்ணுள்ள மாமாறன் மாமரத்தில் முற்றிய மாங்கனியாயிருந்தாள். பரராச முனிவர் மகள் நாகமங்களை குருவி பராசக்தி மதுரையை அடைந்தாள். நெற்றியிலே கண்ணுள்ள மாமாறன் மாமரத்தில் முற்றிய மாங்கனியாயிருந்தாள். அழகான மாங்கனியை மன்னவன் பறித்தான், அதில் வடிந்த பால் தெரித்து நெற்றி விழி இழந்தான். அழகான மாங்கனியை மன்னவன் பறித்தான், அதில் வடிந்த பால் தெரித்து நெற்றி விழி இழந்தான். அதிசய மாங்கனி அதனை பானையினுள் வைத்தான், அதிசய மாங்கனி அதனை பானையில்
பெண் சிசுவாய் உருமாற கண்டான். 5ஆம் நாள் பெண் சிசுவாய் உருமாற கண்டான். அழகான மாங்கனியை மன்னவன் பறித்தான். அதில் வடிந்த பால் தெறித்து நெற்றி விழி இழந்தான். அழகான மாங்கனியை மன்னவன் பறித்தான். அதில் வடிந்த பால் தெறித்து நெற்றி விழி இழந்தான். அதிசயமாங்கனி அதனை பானையினுள் வைத்தான். அதிசயமாங்கனி அதனை பானையினுள் வைத்தான். 5ஆம் நாள் பெண் சிசுவாய் உருமாற கண்டான். 5ஆம் நாள் பெண் சிசுவாய் உருமாற கண்டான். அரச அவை கணிதர்களால் ஜோதிடம் கேட்கையிலே அழிவு வரும் என்று கணித்தார். அரசனுக்கும் நாட்டிற்கும் பேரழிவு நேரும் என்று ஆராய்ந்து முடிவை சொன்னார். அரச அவை கணிதர்களால் ஜோதிடம் கேட்கையிலே அழிவு வரும் என்று கணித்தார். அரசனுக்கும் நாட்டிற்கும் பேரழிவு நேரும் என்று ஆராய்ந்து முடிவை சொன்னார். சோதிடர்கள் சொன்னபடி பேழையினுள் வைத்தே குழந்ததனை திரைகடலில் விட்டனரே அன்று. சோதிடர்கள் சொன்னபடி பேழையினுள் வைத்தே குழந்ததனை திரைகடலில் விட்டனரே அன்று. சோழ நாட்டு பெருவணிகர் மாசாத்துவானும் சோழ நாட்டு பெருவணிகர் மாசாத்துவானும் தோழனான மானாகரும் பேழைதனை கண்டார். தோழனான மானாகரும் பேழைதனை கண்டார். சோதிடர்கள் சொன்னபடி பேழையினுள் வைத்தே குழந்ததனை திரைகடலில் விட்டனரே அன்று. சோதிடர்கள் சொன்னபடி பேழையினுள் வைத்தே குழந்ததனை திரைகடலில் விட்டனரே அன்று. சோழ நாட்டு பெருவணிகர் மாசாத்துவானும் சோழ நாட்டு பெருவணிகர் மாசாத்துவானும் தோழனான மானாகரும் பேழைதனை கண்டார். தோழனான மானாகரும் பேழைதனை கண்டார். கண்ணாலே புன்னகைத்த சிசுவுக்கு மானாக கண்ணகை என நாமமும் இட்டார். தனது மகன் கோவலனே இவளுக்கு கணவனென மாசாத்துவானும் சொன்னார். கண்ணாலே புன்னகைத்த சிசுவுக்கு மானாக கண்ணகை என நாமமும் இட்டார். தனது மகன் கோவலனே இவளுக்கு கணவனென மாசாத்துவானும் சொன்னார். கண்ணகை வளர்ந்தாள். நல்லணிகள் பூட்டவென்று தந்தையும் நினைத்தார். நாளொரு வண்ணமாக கண்ணகை வளர்ந்தாள். நல்லணிகள் பூட்டவென்று தந்தையும் நினைத்தார். நாகமணி உள்ளீடாய் காட்சிலம்பு செய்ய நாகமணி உள்ளீடாய் காட்சிலம்பு செய்ய மீகாமின் சௌந்தரியும் துணை நாடி சென்றார். மீகாமின் சௌந்தரியும் துணை நாடி சென்றார். நாளொரு வண்ணமாக கண்ணகை வளர்ந்தாள். நல்லணிகள் பூட்டவென்று தந்தையும் நினைத்தார். நாளொரு
வண்ணமாக கண்ணகை வளர்ந்தாள் நல்லணிகள் பூட்டவென்று தந்தையும் நினைத்தார் நாகமணி உள்ளீடாய் காட்சிலம்பு செய்ய நாகமணி உள்ளீடாய் காட்சிலம்பு செய்ய மீகாமன் சௌந்தரியும் துணை நாடி சென்றார் மீகாமன் சௌந்தரியும் துணை நாடி சென்றார் கட்டுமரக் கப்பல்களை கச்சிதமாய் கட்டுவித்து நாகமலை தீவை அடைந்தார் வெடியரசன் விளங்கு தேவன் வீரநாரனை வென்று கொடியனாக தீவுக்கு வந்தார் கட்டுமரக் கப்பல்களை கச்சிதமாய் கட்டுவித்து நாகமலை தீவை அடைந்தார் வெடியரசன் விளங்கு தேவன் வீரநாரனை வென்று கொடியனாக தீவுக்கு வந்தார் நாகங்களை போற்றி பாடி பணிவுடன் வணங்கி நாகமணி பரல்கள் பெற்று நண்பனுக்கு தந்தான் நாகங்களை போற்றி பாடி பணிவுடன் வணங்கி நாகமணி பரல்கள் பெற்று நண்பனுக்கு தந்தான் மீகாமன் திறத்தாலே மணி பெற்ற தந்தை மீகாமன் திறத்தாலே மணி பெற்ற தந்தை மகளுக்கு நாகமணி சிலம்புகளை ஈந்தார் மகளுக்கு நாகமணி சிலம்புகளை ஈந்தார் நாகங்களை போற்றி பாடி பணிவுடன் வணங்கி நாகமணி பரல்கள் பெற்று நண்பனுக்கு தந்தான் நாகங்களை போற்றி பாடி பணிவுடன் வணங்கி நாகமணி பரல்கள் பெற்று நண்பனுக்கு தந்தான் மீகாமன் திறத்தாலே மணி பெற்ற தந்தை மீகாமன் திறத்தாலே மணி பெற்ற தந்தை மகளுக்கு நாகமணி சிலம்புகளை ஈந்தார் மகளுக்கு நாகமணி சிலம்புகளை ஈந்தார் மாசாத்துவானின் மகன் கோவலர்க்கு தன் மகளை மாங்கல்ய காரணம் செய்தான் வாழ்பொழுது ஊழ்வினையால் மாதவியில் மதிமயங்கி பொன்பொருளை இழந்தே நின்றார் மாசாத்துவானின் மகன் கோவலர்க்கு தன் மகளை மாங்கல்ய காரணம் செய்தார் வாழ்பொழுது ஊழ்வினையால் மாதவியில் மதிமயங்கி பொன்பொருளை இழந்தே நின்றார் வரி பாடி அந்த மாதவியை விட்டகன்று கண்ணகியை தேடியே தலை குனிவாய் வந்தான் காணல் வரி பாடி அந்த மாதவியை விட்டகன்று கண்ணகியை தேடியே தலை குனிவாய் வந்தான் வாணிபத்தை தொடர்ந்து விட முதலில்லை என்று வாணிபத்தை தொடர்ந்து விட முதலில்லை என்று வண்ணமணி சிலம்பை விற்க மனைவியுடன் சென்றான் வண்ணமணி சிலம்பை விற்க மனைவியுடன் சென்றான் காணல் வரி பாடி அந்த மாதவியை விட்டகன்று கண்ணகியை தேடியே தலை குனிவாய் வந்தான் காணல் வரி பாடி அந்த மாதவியை விட்டகன்று கண்ணகியை தேடியே தலை குனிவாய் வந்தான்
வாணிபத்தை தொடர்ந்து விட முதலில்லை என்று, வாணிபத்தை தொடர்ந்து விட முதலில்லை என்று வண்ணமணி சிலம்பை விற்க மனைவியுடன் சென்றான். வண்ணமணி சிலம்பை விற்க மனைவியுடன் சென்றான். காவிரி பூம்பட்டினத்தை விட்டகன்று இருவருமே காட்டு வழி பயணம் செய்தார். கடும்பனத்தில் வழிகாட்டி மதுரை வரை செல்வதற்கு கவுந்தி அம்மை துணையாய் வந்தார். காவிரி பூம்பட்டினத்தை விட்டகன்று இருவருமே காட்டு வழி பயணம் செய்தார். கடும்பனத்தில் வழிகாட்டி மதுரை வரை செல்வதற்கு கவுந்தி அம்மை துணையாய் வந்தார். இடைச்சேரி தலைவியான மாதரியின் வீட்டில் அடைக்கலமாய் கண்ணகியை கோவலனும் விட்டான். இடைச்சேரி தலைவியான மாதரியின் வீட்டில் அடைக்கலமாய் கண்ணகியை கோவலனும் விட்டான். நாகமணி சிலம்பு ஒன்றை விற்று வர எண்ணி, நாகமணி சிலம்பு ஒன்றை விற்று வர எண்ணி நெடுவீதி மதுரையிலே விலை கூறி சென்றான். நெடுவீதி மதுரையிலே விலை கூறி சென்றான். இடைச்சேரி தலைவியான மாதரியின் வீட்டில் அடைக்கலமாய் கண்ணகியை கோவலனும் விட்டான். இடைச்சேரி தலைவியான மாதரியின் வீட்டில் அடைக்கலமாய் கண்ணகியை கோவலனும் விட்டான். நாகமணி சிலம்பு ஒன்றை விற்று வர எண்ணி, நாகமணி சிலம்பு ஒன்றை விற்று வர எண்ணி நெடுவீதி மதுரையிலே விலை கூறி சென்றான். நெடுவீதி மதுரையிலே விலை கூறி சென்றான். எதிர்கொண்ட தட்டானும் சிலம்புதனை கண்டதுமே ஏமாற்றி வெல்ல நினைத்தான். பாண்டிமா தேவியரின் கால் சிலம்பை தொலைத்ததற்கு பதிலீடாய் இதனை கண்டான். எதிர்கொண்ட தட்டானும் சிலம்புதனை கண்டதுமே ஏமாற்றி வெல்ல நினைத்தான். பாண்டிமா தேவியரின் கால் சிலம்பை தொலைத்ததற்கு பதிலீடாய் இதனை கண்டான். நிகரில்லா இச்சிலம்பை பாண்டியனே கொள்வான். நல்விலைக்கு விற்றிடவே பொறுமை காக்க சொன்னான். நிகரில்லா இச்சிலம்பை பாண்டியனே கொள்வான். நல்விலைக்கு விற்றிடவே பொறுமை காக்க சொன்னான். மனச்சாட்சி இல்லாத வஞ்சகனின் சொல்லை, மனச்சாட்சி இல்லாத வஞ்சகனின் சொல்லை மனதார நம்பியே கோவலனும் நின்றான். மனதார நம்பியே கோவலனும் நின்றான். நிகரில்லா இச்சிலம்பை பாண்டியனே கொள்வான். நல்விலைக்கு விற்றிடவே பொறுமை காக்க சொன்னான். நிகரில்லா இச்சிலம்பை பாண்டியனே கொள்வான். நல்விலைக்கு விற்றிடவே பொறுமை காக்க சொன்னான். மனச்சாட்சி இல்லாத வஞ்சகனின் சொல்லை, மனச்சாட்சி இல்லாத வஞ்சகனின் சொல்லை மனதார நம்பியே கோவலனும் நின்றான். மனதார நம்பியே கோவலனும் நின்றான்.
கோப்பெரும் தேவியரின் சிலம்புகவர் கள்வனான கோவலனை பிடித்தேன் என்றான். வஞ்சிப்பத்தன் தந்திரத்தை அறிந்திடாத பாண்டியனும் வாழ்மழுவால் பிளந்திடச் சொன்னான். கோப்பெரும் தேவியரின் சிலம்புகவர் கள்வனான கோவலனை பிடித்தேன் என்றான். வஞ்சிப்பத்தன் தந்திரத்தை அறிந்திடாத பாண்டியனும் வாழ்மழுவால் பிளந்திடச் சொன்னான். வல்லகனை ஊடுருவி மான் விழவும் கண்டாள். நல்ல கால் சிலம்புகளும் பறிபோக கண்டாள். வல்லகனை ஊடுருவி மான் விழவும் கண்டாள். நல்ல கால் சிலம்புகளும் பறிபோக கண்டாள். மாங்கல்யம் கழுத்தை விட்டு தரித்திடவும் கண்டாள். மாங்கல்யம் கழுத்தை விட்டு தரித்திடவும் கண்டாள். தன் கணவர் நிலையறிய மாமதுரை சென்றாள். தன் கணவர் நிலையறிய மாமதுரை சென்றாள். வல்லகனை ஊடுருவி மான் விழவும் கண்டாள். நல்ல சிலம்புகளும் பறிபோக கண்டாள். வல்லகனை ஊடுருவி மான் விழவும் கண்டாள். நல்ல சிலம்புகளும் பறிபோக கண்டாள். மாங்கல்யம் கழுத்தை விட்டு தரித்திடவும் கண்டாள். மாங்கல்யம் கழுத்தை விட்டு தரித்திடவும் கண்டாள். தன் கணவர் நிலையறிய மாமதுரை சென்றாள். தன் கணவர் நிலையறிய மாமதுரை சென்றாள். ஒரு கையில் சிலம்பெடுத்து மறு கையில் குலை பிடித்து பெருமதுரை தேடிச் சென்றாள். வீதியிலே நடவாமல் பறந்து சென்று பதட்டமுடன் கொலைக்களத்துள் புகுந்தே பார்த்தாள். ஒரு கையில் சிலம்பெடுத்து மறு கையில் குலை பிடித்து பெருமதுரை தேடிச் சென்றாள். வீதியிலே நடவாமல் பறந்து சென்று பதட்டமுடன் கொலைக்களத்துள் புகுந்தே பார்த்தாள். மழுவாலை பிளவுற்ற மணவாளன் உடலில் விழுந்தழுது பரிதவித்து வீறு கொண்டெழுந்தாள். மழுவாலை பிளவுற்ற மணவாளன் உடலில் விழுந்தழுது பரிதவித்து வீறு கொண்டெழுந்தாள். பிளந்த உடல் சேர்த்தெடுத்து நடந்த கதை கேட்டே. பிளந்த உடல் சேர்த்தெடுத்து நடந்த கதை கேட்டே. பாண்டியனின் அரசவைக்கு அனல் பறக்க வந்தாள். பாண்டியனின் அரசவைக்கு அனல் பறக்க வந்தாள். மழுவாலை பிளவுற்ற மணவாளன் உடலில் விழுந்தழுது பரிதவித்து வீறு கொண்டெழுந்தாள். மழுவாலை பிளவுற்ற மணவாளன் உடலில் விழுந்தழுது பரிதவித்து வீறு கொண்டெழுந்தாள். பிளந்த உடல் சேர்த்தெடுத்து நடந்த கதை கேட்டே. பிளந்த உடல் சேர்த்தெடுத்து நடந்த கதை கேட்டே. பாண்டியனின் அரசவைக்கு அனல் பறக்க வந்தாள். பாண்டியனின் அரசவைக்கு அனல் பறக்க வந்தாள். நாகமணி உள்ளீடாய் கொண்ட எந்தன் காற்றிலம்பை நல்விலைக்கு விற்றிட வந்தான். என் கணவன் கோவலனை கள்வன் என்று உயிர் குடித்த கொடுங்கோலன் நீயே என்றாள். நாகமணி உள்ளீடாய் கொண்ட எந்தன் காற்றிலம்பை நல்விலைக்கு விற்றிட வந்தான்.
கணவன் கோவலனை கள்வனென்று உயிர் குடித்த கொடுங்கோலன் நீயே என்றாள். அருகிருந்த மணித்தூணில் தன் சிலம்பை எறிந்தாள், அது வடித்து நாகமணி சிதற வழி செய்தாள். அருகிருந்த மணித்தூணில் தன் சிலம்பை எறிந்தாள், அது வடித்து நாகமணி சிதற வழி செய்தாள். அரிய நாகமணிப்பரலை பாண்டியனும் கண்டான், அரிய நாகமணிப்பரலை பாண்டியனும் கண்டான். அறம் கூற்றமாகியே அவனும் உயிர் நீத்தான், அறம் கூற்றமாகியே அவனும் உயிர் நீத்தான். அருகிருந்த மணித்தூணில் தன் சிலம்பை எறிந்தாள், அது வடித்து நாகமணி சிதற வழி செய்தாள். அருகிருந்த மணித்தூணில் தன் சிலம்பை எறிந்தாள், அது வடித்து நாகமணி சிதற வழி செய்தாள். அரிய நாகமணிப்பரலை பாண்டியனும் கண்டான், அரிய நாகமணிப்பரலை பாண்டியனும் கண்டான். அறம் கூற்றமாகியே அவனும் உயிர் நீத்தான், அறம் கூற்றமாகியே அவனும் உயிர் நீத்தான். வெண்கொற்றை குடை சரிந்து தன் கணவர் விழுந்துவிட தேவியரும் உயிர் துறந்தாளே. கண்ணகியும் கண்ணெதிரே தட்டானை நீராக்கி கூடலையும் சுட்டெரித்தாளே. வெண்கொற்றை குடை சரிந்து தன் கணவர் விழுந்துவிட தேவியரும் உயிர் துறந்தாளே. கண்ணகியும் கண்ணெதிரே தட்டானை நீராக்கி கூடலையும் சுட்டரித்தாளே. ஆட்சியரின் குரவைகளை கேட்டு மனம் குளிர்ந்தாள், 7 நாட்களிலே சேர நாடு சேர்ந்தாள். ஆட்சியரின் குரவைகளை கேட்டு மனம் குளிர்ந்தாள், 7 நாட்களிலே சேர நாடு சேர்ந்தாள். செங்குன்ற புன்னையடி மரநிழலில் நின்றாள், செங்குன்ற புன்னையடி மரநிழலில் நின்றாள். சொன்னபடி கணவனுடன் வானுலகம் சென்றாள், சொன்னபடி கணவனுடன் வானுலகம் சென்றாள். ஆட்சியரின் குரவைகளை கேட்டு மனம் குளிர்ந்தாள், 7 நாட்களிலே சேர நாடு சேர்ந்தாள். ஆட்சியரின் குரவைகளை கேட்டு மனம் குளிர்ந்தாள், 7 நாட்களிலே சேர நாடு சேர்ந்தாள். செங்குன்ற புன்னையடி மரநிழலில் நின்றாள், செங்குன்ற புன்னையடி மரநிழலில் நின்றாள். சொன்னபடி கணவனுடன் வானுலகம் சென்றாள், சொன்னபடி கணவனுடன் வானுலகம் சென்றாள். பொத்தேரில் கண்ணகியும் கோவலனும் சென்ற கதை முற்றாக கேட்டே அறிந்தே. தெய்வமென்று கண்ணகியை செங்குட்டுவன் தான் உணர்ந்து தேசமெங்கும் தெரிந்திட வைத்தான். பொத்தேரில் கண்ணகையும் கோவலனும் சென்ற கதை முற்றாக கேட்டே அறிந்தே. தெய்வமென்று கண்ணகியை செங்குட்டுவன் தான் உணர்ந்து தேசமெங்கும் தெரிந்திட வைத்தான்.
கண்ணகைக்கு கோட்டமும் அமைத்தான். இமயத்தில் கல்லெடுத்து அழகு சிலை வடித்தான். ஈடில்லா கண்ணகைக்கு கோட்டமும் அமைத்தான். இமயத்தில் கல்லெடுத்து அழகு சிலை வடித்தான். விருந்தினராய் அயல் நாட்டு அரசரை அழைத்தே, விருந்தினராய் அயல் நாட்டு அரசரை அழைத்தே, விழா எடுத்து கண்ணகியை தெய்வம் என்றுரைத்தான். விழா எடுத்து கண்ணகியை தெய்வம் என்றுரைத்தான். ஈடில்லா கண்ணகைக்கு கோட்டமும் அமைத்தான். இமயத்தில் கல்லெடுத்து அழகு சிலை வடித்தான். ஈடில்லா கண்ணகைக்கு கோட்டமும் அமைத்தான். இமயத்தில் கல்லெடுத்து அழகு சிலை வடித்தான். விருந்தினராய் அயல் நாட்டு அரசரை அழைத்தே, விருந்தினராய் அயல் நாட்டு அரசரை அழைத்தே, விழா எடுத்து கண்ணகியை தெய்வம் என்றுரைத்தான். விழா எடுத்து கண்ணகியை தெய்வம் என்றுரைத்தான். கயவாகு இலங்கை மன்னன் சேரனவன் விழாவிற்கு கண்ணகியின் கோட்டம் சென்றான். சிலம்புடனே கண்ணகியின் சந்தனச் சிலையும் வைத்த பேழையுடன் இலங்கை வந்தான். கயவாகு இலங்கை மன்னன் சேரனவன் விழாவிற்கு கண்ணகியின் கோட்டம் சென்றான். சிலம்புடனே கண்ணகியின் சந்தனச் சிலையும் வைத்த பேழையுடன் இலங்கை வந்தான். அலைகடல் கடந்து வட இலங்கை வந்த பேழை அங்கனாமை கடவை நோக்கி ஊர்வலமாய் வந்தே. அலைகடல் கடந்து வட இலங்கை வந்த பேழை அங்கனாமை கடவை நோக்கி ஊர்வலமாய் வந்தே. ஆராதனை வைபவங்கள் அனைத்தையும் முடித்தே, ஆராதனை வைபவங்கள் அனைத்தையும் முடித்தே. அயலில் உள்ள ஊர்களுக்கும் தொடர்ந்ததுவே அன்று, அயலில் உள்ள ஊர்களுக்கும் தொடர்ந்ததுவே அன்று. அலைகடல் கடந்து வட இலங்கை வந்த பேழை அங்கனாமை கடவை நோக்கி ஊர்வலமாய் வந்தே. அலைகடல் கடந்து வட இலங்கை வந்த பேழை அங்கனாமை கடவை நோக்கி ஊர்வலமாய் வந்தே. ஆராதனை வைபவங்கள் அனைத்தையும் முடித்தே, ஆராதனை வைபவங்கள் அனைத்தையும் முடித்தே. அயலில் உள்ள ஊர்களுக்கும் தொடர்ந்ததுவே அன்று, அயலில் உள்ள ஊர்களுக்கும் தொடர்ந்ததுவே அன்று. வற்றாப்பளை நீலாப்பளை கோராவளி ஈச்சந்தீவு மகிழடி தீவு தாண்டியே சென்று காத்த நகர் செட்டி நகர் காரைதீவு தம்பிலிவில் கண்டிவரை தொடர்ந்ததுவே அன்று. வற்றாப்பளை நீலாப்பளை கோராவளி ஈச்சந்தீவு மகிழடி தீவு தாண்டியே சென்று காத்த நகர் செட்டி நகர் காரைதீவு தம்பிலிவில் கண்டிவரை தொடர்ந்ததுவே அன்று. யாழ்குடாவிலோடமேறி மட்டுவாவி தாண்டி ஒத்துக்குடா கந்தன் என்பான் மண்முனைக்கு வந்தார். யாழ்குடாவிலோடமேறி மட்டுவாவி தாண்டி
ஒத்துக்குடா கந்தன் என்பான் மண்முனைக்கு வந்தார். மயிலி செம்பி தங்கைகளும் மகளுமாக சேர்ந்து, மயிலி செம்பி தங்கைகளும் மகளுமாக சேர்ந்து கண்ணகியின் அழகு 7 சிலைகளை கொணர்ந்தார். கண்ணகியின் அழகு 7 சிலைகளை கொணர்ந்தார். யாழ்குடாவில் ஓடமேறி மட்டுவாவி தாண்டி ஒத்துக்குடா கந்தன் என்பான் மண்முனைக்கு வந்தார். யாழ்குடாவில் ஓடமேறி மட்டுவாவி தாண்டி ஒத்துக்குடா கந்தன் என்பான் மண்முனைக்கு வந்தார். மயிலி செம்பி தந்தைகளும் மகளுமாக சேர்ந்து, மயிலி செம்பி தந்தைகளும் மகளுமாக சேர்ந்து கண்ணகியின் அழகு 7 சிலைகளை கொணர்ந்தார். கண்ணகியின் அழகு 7 சிலைகளை கொணர்ந்தார். ஊர் சுற்று காவியத்தின் ஆலயங்கள் அத்தனையும் உருவாக காரணம் இவனே. ஒத்துக்குடா கந்தனையும் கோவியர்கள் கூட்டத்தையும் மறவாது நினைத்திடுவோமே. ஊர் சுற்று காவியத்தின் ஆலயங்கள் அத்தனையும் உருவாக காரணம் இவனே. ஒத்துக்குடா கந்தனையும் கோவியர்கள் கூட்டத்தையும் மறவாது நினைத்திடுவோமே. காத்தநகர் பெயர் கொண்ட ஆரையம்பதிக்கு மண்முனை கண்ணகையால் வந்த கதை காண்போம். காத்தநகர் பெயர் கொண்ட ஆரையம்பதிக்கு மண்முனை கண்ணகையால் வந்த கதை காண்போம். கந்தனது வழித்தோன்றல் வயதான மாது, கந்தனது வழித்தோன்றல் வயதான மாது கண்ணகியின் பேழைதனை பூசித்து வந்தாள். கண்ணகியின் பேழைதனை பூசித்து வந்தாள். காத்தநகர் பெயர் கொண்ட ஆரையம்பதிக்கு மண்முனை கண்ணகையால் வந்த கதை காண்போம். காத்தநகர் பெயர் கொண்ட ஆரையம்பதிக்கு மண்முனை கண்ணகையால் வந்த கதை காண்போம். கந்தனது வழித்தோன்றல் வயதான மாது, கந்தனது வழித்தோன்றல் வயதான மாது கண்ணகியின் பேழைதனை பூசித்து வந்தாள். கண்ணகியின் பேழைதனை பூசித்து வந்தாள். பொக்கட்டி மரத்தடியில் ஓலை குடிசையிலே குளத்தருகே கோயில் அமைத்தாள். குடிசையில் தீ மூழுவதும் துயரங்கள் கூடுவதும் கண்ணகையின் அகோரம் நின்றாள். பொக்கட்டி மரத்தடியில் ஓலை குடிசையிலே குளத்தருகே கோயில் அமைத்தாள். குடிசையிலே தீ மூழ்வதும் துயரங்கள் கூடுவதும் கண்ணகையின் அகோரம் நின்றாள். அம்மாள் விரும்புமிடம் சேர்த்துவிட எண்ணி ஆனதை செய்யுமாறு வாத்தியாரை கேட்டாள். அம்மாள் விரும்புமிடம் சேர்த்துவிட எண்ணி ஆனதை செய்யுமாறு வாத்தியாரை கேட்டாள். அம்மனை கொண்டு செல்ல உடன்படாதோ சேர்ந்து, அம்மனை கொண்டு செல்ல உடன்படாதோ சேர்ந்து அம்மாளின் பேழைதனை கொட்டினுள் மறைத்தார். அம்மாளின் பேழைதனை கொட்டினுள் மறைத்தார்.
அம்மாள் விரும்புமிடம் சேர்த்துவிட எண்ணி ஆனதை செய்யுமாறு வாத்தியாரை கேட்டாள். அம்மாள் விரும்புமிடம் சேர்த்துவிட எண்ணி ஆனதை செய்யுமாறு வாத்தியாரை கேட்டாள். அம்மனை கொண்டு செல்ல உடன்படாதோர் சேர்ந்து, அம்மனை கொண்டு செல்ல உடன்படாதோர் சேர்ந்து அம்மாளின் பேழைதனை கொட்டினுள் மறைத்தார். அம்மாளின் பேழைதனை கொட்டினுள் மறைத்தார். தேங்காய் கொட்டினுக்குள் தானிருக்கும் சேதி சொன்ன தேவியரை கனவில் கண்டாள். பேழையினை சொன்னபடி வாத்தியாரிடம் கொடுத்து தன் கடமை முடிந்தது என்றாள். தேங்காய் கொட்டினுக்குள் தானிருக்கும் சேதி சொன்ன தேவியரை கனவில் கண்டாள். பேழையினை சொன்னபடி வாத்தியாரிடம் கொடுத்து தன் கடமை முடிந்தது என்றாள். வாத்தியார் மகிழ்ந்து பேழைதனை பெற்றார். கந்த சுவாமி ஆலயத்தின் பீடத்திலே வைத்தார். சின்ன வாத்தியார் மகிழ்ந்து பேழைதனை பெற்றார். கந்த சுவாமி ஆலயத்தின் பீடத்திலே வைத்தார். 3 வேளை பூசைகளையும் சிறப்பாக செய்யும், 3 வேளை பூசைகளையும் சிறப்பாக செய்யும் கந்தனின் கருவறையில் அம்மனையும் சேர்த்தார். கந்தனின் கருவறையில் அம்மனையும் சேர்த்தார். சின்ன வாத்தியார் மகிழ்ந்து பேழைதனை பெற்றார். கந்த சுவாமி ஆலயத்தின் பீடத்திலே வைத்தார். சின்ன வாத்தியார் மகிழ்ந்து பேழைதனை பெற்றார். கந்த சுவாமி ஆலயத்தின் பீடத்திலே வைத்தார். 3 வேளை பூசைகளையும் சிறப்பாக செய்யும், 3 வேளை பூசைகளையும் சிறப்பாக செய்யும் கந்தனின் கருவறையில் அம்மனையும் சேர்த்தார். கந்தனின் கருவறையில் அம்மனையும் சேர்த்தார். கந்த சுவாமி ஆலயத்தின் அருகினிலே தென் திசையில் கண்ணகி கோயில் உண்டு. களிமண்ணால் அமைந்த கோயில் கண்ணகியின் எண்ணப்படி கற்கோயில் ஆனதும் உண்டு. கந்த சுவாமி ஆலயத்தின் அருகினிலே தென் திசையில் கண்ணகி கோவில் உண்டு. களிமண்ணால் அமைந்த கோயில் கண்ணகியின் எண்ணப்படி கற்கோயில் ஆனதும் உண்டு. வைகாசி வளர்ப்பிறை சப்தமி திதி அன்று அம்மன் கோயில் கதவு திறக்கும் ஆரவாரம் கேட்கும். வைகாசி வளர்ப்பிறை சப்தமி திதி அன்று அம்மன் கோயில் கதவு திறக்கும் ஆரவாரம் கேட்கும். கந்த சுவாமி ஆலயத்தில் வைத்த அம்மன் பேழை, கந்த சுவாமி ஆலயத்தில் வைத்த அம்மன் பேழை கட்டாடியார் அரவணைப்பில் அம்மன் கோயில் செல்லும். கட்டாடியார் அரவணைப்பில் அம்மன் கோயில் செல்லும். வைகாசி வளர்ப்பிறை சப்தமி திதி அன்று அம்மன் கோயில் கதவு திறக்கும் ஆரவாரம் கேட்கும்.
வைகாசி வளர்ப்பிறை சப்தமி திதி அன்று அம்மன் கோவில் கதவு திறக்கும் ஆரவாரம் கேட்கும். கந்த சுவாமி ஆலயத்தில் வைத்த அம்மன் பேழை, கந்த சுவாமி ஆலயத்தில் வைத்த அம்மன் பேழை கட்டாடியார் அரவணைப்பில் அம்மன் கோயில் செல்லும், கட்டாடியார் அரவணைப்பில் அம்மன் கோயில் செல்லும். மண்முனை அம்மன் இங்கு ஆரையம்பதி சேர்ந்ததுமே முறையாக பூசைகள் கண்டோம். கண்முன்னே கண்ணகையின் அற்புதங்கள் பல கண்டு கண்ணகியின் பெருமை உணர்ந்தோம். மண்முனை அம்மன் இங்கு ஆரையம்பதி சேர்ந்ததுமே முறையாக பூசைகள் கண்டோம். கண்முன்னே கண்ணகையின் அற்புதங்கள் பல கண்டு கண்ணகியின் பெருமை உணர்ந்தோம். கட்டாடியாரை பிரதம குருவாக்கி பத்ததியாய் செய்முறைகள் நாவில் எழுதி வைத்தாய். பத்த கட்டாடியாரை பிரதம குருவாக்கி பத்ததியாய் செய்முறைகள் நாவில் எழுதி வைத்தாய். தொந்தரவாய் தொல்லை தந்த புலவனை திருத்தி, தொந்தரவாய் தொல்லை தந்த புலவனை திருத்தி காவியத்தை பாட வைத்து ஏட்டில் எழுத வைத்தாய், காவியத்தை பாட வைத்து ஏட்டில் எழுத வைத்தாய். பத்த கட்டாடியாரை பிரதம குருவாக்கி பத்ததியாய் செய்முறைகள் நாவில் எழுதி வைத்தாய். பத்த கட்டாடியாரை பிரதம குருவாக்கி பத்ததியாய் செய்முறைகள் நாவில் எழுதி வைத்தாய். தொந்தரவாய் தொல்லை தந்த புலவனை திருத்தி, தொந்தரவாய் தொல்லை தந்த புலவனை திருத்தி காவியத்தை பாட வைத்து ஏட்டில் எழுத வைத்தாய், காவியத்தை பாட வைத்து ஏட்டில் எழுத வைத்தாய். நாகன் என்னும் புலவன் காவியத்தை பாட கதவு தானாக திறந்திட வைத்தாய். வழிவகைகள் ஏதும் செய்து ஆலயத்தை சீரமைக்க வாத்தியாரின் கனவிலும் வந்தாய். நாகன் என்னும் புலவன் காவியத்தை பாட கதவு தானாக திறந்திட வைத்தாய். வழிவகைகள் ஏதும் செய்து ஆலயத்தை சீரமைக்க வாத்தியாரின் கனவிலும் வந்தாய். சிலையுருவும் இல்லை, எந்த முகக்களையும் இல்லை, அழகு பேழை வடிவினையே கருவறையில் கண்டோம். சிலையுருவும் இல்லை, எந்த முகக்களையும் இல்லை, அழகு பேழை வடிவினையே கருவறையில் கண்டோம். திருவாசியோடு ஒற்றை சிலம்பினையும் வைத்த, திருவாசியோடு ஒற்றை சிலம்பினையும் வைத்த தீர்க்கமான தெய்வமாக தேவி உன்னை பார்ப்போம், தீர்க்கமான தெய்வமாக தேவி உன்னை பார்ப்போம். சிலையுருவும் இல்லை, எந்த முகக்களையும் இல்லை, அழகு பேழை வடிவினையே கருவறையில் கண்டோம். சிலையுருவும் இல்லை, எந்த முகக்களையும் இல்லை, அழகு பேழை வடிவினையே கருவறையில் கண்டோம். திருவாசியோடு ஒற்றை சிலம்பினையும் வைத்த, திருவாசியோடு ஒற்றை சிலம்பினையும் வைத்த தீர்க்கமான தெய்வமாக தேவி உன்னை பார்ப்போம்,
தீர்க்கமான தெய்வமாக தேவியுனை பார்ப்போம். உடுக்கை ஒளி கேட்க வைத்து ஊரவரை நீ எழுப்பி உன்னடனம் உணர்ந்திட வைத்தாய். ஆரையூர் ஆலயத்தில் பேழையுருவாய் அமர்ந்து அருவுருவாய் காட்சியும் தந்தாய். உடுக்கை ஒளி கேட்க வைத்து ஊரவரை நீ எழுப்பி உன்னடனம் உணர்ந்திட வைத்தாய். ஆரையூர் ஆலயத்தில் பேழையுருவாய் அமர்ந்து அருவுருவாய் காட்சியும் தந்தாய். சேலை உடுத்து நல்ல நகைமணிகள் பூண்டு கட்டாடி பேழையுடன் கண்ணகியாய் வந்தார். பட்டு சேலை உடுத்து நல்ல நகைமணிகள் பூண்டு கட்டாடி பேழையுடன் கண்ணகையாய் வந்தார். பறையுடனே சொர்ணாளி உடுக்கை ஒளி சேர, பறையுடனே சொர்ணாளி உடுக்கை ஒளி சேர, குரவை சத்தம் வான் விளக்க கதவு திறந்ததென்று, குரவை சத்தம் வான் விளக்க கதவு திறந்ததென்று. பட்டு சேலை உடுத்து நல்ல நகைமணிகள் பூண்டு கட்டாடி பேழையுடன் கண்ணகையாய் வந்தார். பட்டு சேலை உடுத்து நல்ல நகைமணிகள் பூண்டு கட்டாடி பேழையுடன் கண்ணகியாய் வந்தார். பறையுடனே சொர்ணாளி உடுக்கை ஒளி சேர, பறையுடனே சொர்ணாளி உடுக்கை ஒளி சேர, குரவை சத்தம் வான் விளக்க கதவு திறந்ததென்று, குரவை சத்தம் வான் விளக்க கதவு திறந்ததென்று. கதவு திறந்து மூடும் வரை பயபக்தி நிறைந்தவராய் கண்ணியமாய் நடமாடுவோம். உடலுள்ள தூய்மையுடன் சூழலையும் அழகு செய்து ஊர் சிறக்க சேவைகள் செய்வோம். கதவு திறந்து மூடும் வரை பயபக்தி நிறைந்தவராய் கண்ணியமாய் நடமாடுவோம். உடலுள்ள தூய்மையுடன் சூழலையும் அழகு செய்து ஊர் சிறக்க சேவைகள் செய்வோம். கல்யாண சடங்கு என்றால் ஊர்கோலமாகும், கண்கவரும் தோரணங்கள் தெருவெல்லாம் தொங்கும். கல்யாண சடங்கு என்றால் ஊர்கோலமாகும், கண்கவரும் தோரணங்கள் தெருவெல்லாம் தொங்கும். கல்யாண கால்வட்டி வண்டுகில் புனைந்தே, கல்யாண கால்வட்டி வண்டுகில் புனைந்தே, பரவசமாய் ஊர்வலம் பந்தல் வந்து சேரும், பரவசமாய் ஊர்வலம் பந்தல் வந்து சேரும். கல்யாண சடங்கு என்றால் ஊர்கோலமாகும், கண்கவரும் தோரணங்கள் தெருவெல்லாம் தொங்கும். கல்யாண சடங்கு என்றால் ஊர்கோலமாகும், கண்கவரும் தோரணங்கள் தெருவெல்லாம் தொங்கும். கல்யாண கால்வட்டி வண்டுகில் புனைந்தே, கல்யாண கால்வட்டி வண்டுகில் புனைந்தே, பரவசமாய் ஊர்வலம் பந்தல் வந்து சேரும், பரவசமாய் ஊர்வலம் பந்தல் வந்து சேரும். கல்யாண காலுக்கு அடுக்கடுக்காய் சேலை கட்டி மணப்பெண்ணாய் அலங்கரிப்பார்கள்.
வைரவரின் கோவில் நின்று கூரை தாலி கொண்டு வந்து திருமணத்தை முடித்து வைப்பார்கள். கல்யாண காலுக்கு அடுக்கடுக்காய் சேலை கட்டி மணப்பெண்ணாய் அலங்கரிப்பார்கள். இரவரின் கோவில் நின்று கூரை தாலி கொண்டு வந்து திருமணத்தை முடித்து வைப்பார்கள். இரவரின் கோவில் நின்று கூரை தாலி கொண்டு வந்து திருமணத்தை முடித்து வைப்பார்கள். கப்பல்காரர் பச்சை கட்டி சடங்குகள் முடித்தே அம்மன் கும்பம் ஊரூராய் சுற்றுவதை பார்ப்போம். கப்பல்காரர் பச்சை கட்டி சடங்குகள் முடித்தே அம்மன் கும்பம் ஊரூராய் சுற்றுவதை பார்ப்போம். நிறைகுடங்கள் வைத்து நாங்கள் வரவேற்று நிற்போம். நிறைகுடங்கள் வைத்து நாங்கள் வரவேற்று நிற்போம். குறைகளையும் கண்ணகியை கும்பத்திலே காண்போம். குறைகளையும் கண்ணகியை கும்பத்திலே காண்போம். கப்பல்காரர் பச்சை கட்டி சடங்குகள் முடித்தே அம்மன் கும்பம் ஊரூராய் சுற்றுவதை பார்ப்போம். கப்பல்காரர் பச்சை கட்டி சடங்குகள் முடித்தே அம்மன் கும்பம் ஊரூராய் சுற்றுவதை பார்ப்போம். நிறைகுடங்கள் வைத்து நாங்கள் வரவேற்று நிற்போம். நிறைகுடங்கள் வைத்து நாங்கள் வரவேற்று நிற்போம். குறைகளையும் கண்ணகியை கும்பத்திலே காண்போம். குறைகளையும் கண்ணகியை கும்பத்திலே காண்போம். கமுகுமரப்பாளையுடன் அடையாள பொருள் வைத்து கண்ணகியின் நேர்த்தி முடிப்போம். கோவலன் கதை என்ற கண்ணகியின் வரலாற்றை கண் விழித்து கேட்டு மகிழ்வோம். கமுகுமரப்பாளையுடன் அடையாள பொருள் வைத்து கண்ணகியின் நேர்த்தி முடிப்போம். கோவலன் கதை என்ற கண்ணகியின் வரலாற்றை கண் விழித்து கேட்டு மகிழ்வோம். அம்மனின் குளுத்தியாடல் கண்டு மனம் குளிர்வோம். ஆண்டுதோறும் திருக்குளுத்தி காணவரம் கேட்போம். அம்மனின் குளுத்தியாடல் கண்டு மனம் குளிர்வோம். ஆண்டுதோறும் திருக்குளுத்தி காணவரம் கேட்போம். அம்பிகையே ஈஸ்வரியே பராசக்தி தாயே. அம்பிகையே ஈஸ்வரியே பராசக்தி தாயே. ஆரையூர் பதியுரையும் கண்ணகியே சரணம். ஆரையூர் பதியுரையும் கண்ணகியே சரணம். அம்மனின் குளுத்தியாடல் கண்டு மனம் குளிர்வோம். ஆண்டுதோறும் திருக்குளுத்தி காணவரம் கேட்போம். அம்மனின் குளுத்தியாடல் கண்டு மனம் குளிர்வோம். ஆண்டுதோறும் திருக்குளுத்தி காணவரம் கேட்போம். அம்பிகையே ஈஸ்வரியே பராசக்தி தாயே. அம்பிகையே ஈஸ்வரியே பராசக்தி தாயே. ஆரையூர் பதியுரையும் கண்ணகியே சரணம். ஆரையூர் பதியுரையும் கண்ணகியே சரணம்.